ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, ஹெல்த்தியான ஃபுட்டு அண்ட் அதை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கடாய் சூடான உடனே ஒரு 3 குழிக்கரண்டிலேருந்து 4 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1.5 ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பொன்னிறம் ஆன உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்புமாவுக்கே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும், 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கண்ணாடி பக்குவத்துக்கு வந்த உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 பேருக்கு செய்கிறதுக்குள்ள பக்குவம் தான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் ரவை போதும், ஓகேங்களா. அதுக்கு நான் 1 ஸ்பூன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இன்றைக்கி 1.5 டம்ளர் நான் ரவை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இதுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இதை விட கம்மியாக ஊற்றிடாதீங்க. விட்டிங்கன்னா ரவை வேகாது. அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்று நல்லா வேகும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நல்லா அப்படியே மூடி போட்டு வேகட்டும். இப்போவும் தண்ணி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மொத்தமாக இதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. அது எப்படின்றதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ஓரளவுக்கு பக்குவம் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் விட போகிறேன். இப்போ பாருங்கள், கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் வேணுனாலும் இறக்கிக்கலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸு, ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்து பார்த்தேன். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவி தான் ஆட் பண்ணணும். நான் அதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு 2 தடவை கிளறி விட்டுருங்க, எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி. அவ்வளோதான், நம்மளுக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.